ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிந்தை விவேக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக சஞ்சு சாம்சன், ரவீந்திர ஜடேஜா இங்கே 2 பேருக்குள்ளே இந்த ட்ரேடிங் அப்டேட் வந்தது. அந்த அப்டேட்டில் 2 டீமுமே வந்து ஒரு பரஸ்பரமான ஒரு இதில் போயிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியோட நவம்பர் 15 நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? மேக்ஸிமம் 99% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சிஎஸ்கேலேருந்து ஜடேஜா போகிறதும், ராஜஸ்தான்லேருந்து சாம்சன் போகிறதும் உறுதியாயிடுச்சு. ஓகேவா? இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா, ஜடேஜா நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வரணும் அப்படின்னா கேப்டன்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா ரீசெண்டாக இப்போது ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து தகவல் கிடைச்சிது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நவம்பர் 15 தெரியும். ரவீந்திர ஜடேஜாவை ஏன் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு இவ்வளோ ஒரு 12 வருடம் காலமாக இருந்த ஒரு பெரிய நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸு, நல்ல பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்கு எல்லாத்துலேயுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் ஏன் வெளியேற்றணும்? சிஎஸ்கே ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய சிஎஸ்கே ஃபேன் ஜடேஜா வந்து சிஎஸ்கேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நிறைய நியூஸஸ் வந்து எனக்கு கிடைச்சதில் நான் என்ன பேஸ் பண்ணி ஜடேஜா வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்தாங்க அப்படின்னா, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஏஜ் ஒரு 37+. ஓகே, ஒரு ஃபியூ இயர்ஸ் மட்டும்தான் விளாட முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் இல்லைங்க. ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ரவீந்திர ஜடேஜா ஃபேனோ யார் ஃபேனோ, ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய மேட்சஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? லாஸ்ட் இயர் கூட ஐ திங்க் வந்து ஆர்சிபியோட நிறைய விக்கெட்ஸ் கையில் இருந்தது. பட் ஆனால் ஒரு 10 பால் பிடிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு சில பால் மட்டும்தான் சிக்ஸஸ், அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் சிக்ஸஸ் அடிக்கிறார். மற்ற பால் யார்கர்ஸ் வந்தாலும் ஒயிட் யார்கர்ஸ் போட்டால் அவரால் பேட்டிங்கில் சிங்கிள்ஸ் அடிக்க முடியுது. அப்படி இல்லைன்னா டாட் பால் தான் வைக்க முடியுது. பெரிய அளவில் ஹிட்டிங் எபிலிட்டி இல்லை. ஓகேவா? நிறைய முறை பார்த்துட்டாங்க. அப்படியே நீங்கள் 2023 2 பாலுக்கு 10 ரன் அடித்தார். அதை நீங்கள் பெருசுப்படுத்தி பேசலையே, ஒரு வீக்னஸை சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ஆனால் வந்து கிரிக்கெட் ரிலேட்டடாக கரெக்டாக அந்த அக்யூரசி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத நான் பேஸ் பண்ணி நான் நிறைய நியூஸஸ் கிடைச்சதை வச்சு நான் சொல்லும்பொழுது இது ரியாலிட்டி நல்லா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ அபிஷேக் சர்மா விட்டிங்க அப்படின்னா எல்லா பாலும் அவரால் ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அதே போல் மகேந்திர சிங் தோனியை பார்த்தீங்கன்னாலும் நிறைய ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ரோஹித் சர்மா அந்த மாதிரி கெப்பாசிட்டி. ஆனால் விராட் கோலி ரேஞ்சில் வர பாலை மட்டும்தான் அடிப்பார். 130, 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவார். இப்போ ரோஹித், விராட் 2 பேரும் டிஃப்ரெண்ட் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா T20 பெஸ்ட்டு பேட்டர்ஸ் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் தான் சொல்லுவாங்க. அப்போது ஜடேஜா அந்த கெப்பாசிட்டியில் இல்லை. ரீசெண்டாகவும் பெரிய அளவு ஓவர்ஸ் கொடுக்கல. அவருக்கு தகுந்த மாதிரி 2 சீசனும் பெரிய அளவு இல்லை. அவரால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கல. இன்னொன்று ஓவர் கொடுக்கல. இன்னொன்று உருவில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் டெவில் புர்விஸு இந்தமாரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஹிட்டிங் இருக்குது. ஒரு 10 பாலுக்கு 30 ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஓகே, அப்போ சஞ்சு சாம்சன் வந்தால் சஞ்சு சாம்சன் பவர் ஹிட்டிங் இருக்குது. கண்டிப்பாக எல்லா பாலும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அப்போது ருத்துராஜ் கெய்க்வாட் மட்டும்தான் இருக்கார். ருத்துராஜ் கெய்க்வாட்டும் மேபி ஒரு சில வருடங்கள் பார்த்து பெரிய அளவு ஸ்ட்ரைக் ரேட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா கெய்க்வாட் வி லாஸ்ட் தி சிஎஸ்கே ஃபேமிலிலாம் இல்லைங்க. இப்போது கரண்ட்டில் ஒரு 2020க்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு டவுன்ஃபாலுக்கான முக்கிய காரணம் 2020க்கு முன்னாடி ஐபிஎல் நடந்தும்பொழுதுனா ஒரு 160 ஈஸியாக அவங்க சேஸ் பண்ண வைக்காமல் சிஎஸ்கேவால் முடியும். ஆனால் 2020க்கு அப்புறமே, அதை விட 2024க்கு அப்புறமே T20 ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ FAF 4ன்னு சொல்லக்கூடிய ஜோ ரூட், வில்லியம்சன், விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித் இவங்கெல்லாம் வந்து T20 ஃபார்மேட்டே ஆடுறதில்ல. ஏன்னா அதுக்கு அப்பாற்பட்டு T20 ஃபார்மேட் மேலே போயிடுச்சு. ஏன்னா வரணும் ஒரு 5 பாலில் ஒரு 3 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான் T20 ஃபார்மேட்டில் ஆடுறாங்க. ஓடி மாதிரி ஒரு 35 பாலுக்கு 50 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இப்போது யாருமே பார்க்குறது கிடையாது. ஃப்யூச்சரில் சிஎஸ்கே இப்போது ராகுல் திரிபாதி எடுத்தாங்க, விஜய் சங்கர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் தீபக் கூட எடுத்தாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் நீங்கள் இஷான் கிஷான், யங்ஸ்டர்ஸ் இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா அண்டு நிறைய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திலக் வர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் அப்படி தெரியுது. ஓகேவா? ஏன்னா இவங்களும் ஆட முடியும், பவர் ஹிட்டிங் இருக்குது. பட் ஆனால் இந்த அளவுக்கு இப்போ நான் சொன்ன அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா ரேஞ்சுக்கு ஆட முடியுமா அப்படிங்கிறது இந்த தீபக் கூட இந்த மாதிரி பிளேயர்ஸ், அஜிங்கே ரஹானே இந்த மாதிரி பிளேயர்ஸால் ஆட முடியாது. ஃப்யூச்சரை நம்பி போகிறதுனால சிஎஸ்கே கரெக்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன்
சஞ்சு சாம்சன் வருவார் சென்னைக்கு. அதே போல் ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் போகிறாங்க ஆர்ஆருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா?